Good morning. And Dr. T.R. Saranan, Associate Professor, Department of Computation Intelligence, SRM Institute of Science and Technology, Kattangotu. So we are going to see about everything about hardware. When you are going to say about the term everything about hardware, we know about hardware, we know what is hardware, but we don't know what are the components of hardware. So why we are going to say about these hardware concepts, we are going to see about laptops, desktops, notebooks, tabs. But we don't know what are the internal components available. இன்னைக்கு கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தாங்க, எல்லாட்டையுமே லேப்டாப் இருக்கு. ஆனா எப்படி அந்த லேப்டாப்புக்குள்ளால இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் யாருக்குமே தெரியாது. மதர் போர்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல என்ன இருக்கும், அந்த காம்போனன்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நிறைய வீட்டுல இப்ப டெஸ்க்டாப் கிடையாது. கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்ததுனால அந்த லேப்டாப் யூஸ் பண்றாங்க, ஆனா உள்ளால என்ன இருக்கிறதோ தெரியாது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் எப்படி லேப்டாப்புக்குள்ளாரையோ இல்ல டெஸ்க்டாப்புக்குள்ள மதர் போர்டில் என்ன இருக்கும், என்ன காம்போனன்ட் இருக்கும், ஹார்ட்வேர் டிவைசஸ் நிறைய இருக்கு, கேபிள்ஸ் நிறைய இருக்கு, எல்லாத்துக்கும் வித்தியாசம் என்ன, எதுக்காக இந்த மாதிரிலாம் வித்தியாசம் கொண்டு வந்தாங்க, இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் பேஸ் சொல்லலாம்க்காக இந்த பிபிடி ரெடி பண்றோம். இது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உள்ளால என்ன ஹார்ட்வேர் காம்போனன்ட் இருக்குன்னு தெரியாததுனால. திஸ் இஸ் மதர் போர்ட். மதர் போர்ட் அப்படின்னு சொல்லும் போது இது நிறைய பேர் பார்த்துக்கவும் மாட்டீங்க. இது கம்ப்யூட்டருக்கு உள்ளால இருக்கக்கூடிய பேஸ், ஹார்ட் எப்படின்னு வச்சுக்கலாம். இங்க நம்பரிங் நிறைய கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா ஒரு நம்பரிங்கும் நம்ம ஒரு சொல்லும் போது எது அந்த நம்பர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நம்பரிங் கொடுத்துருக்கோம். Now we can go for number 1. Number 1 is rear IO port. What is the rear IO port? Rear IO port அப்படின்னு சொல்லும் போது ஒரு எக்ஸ்டர்னல் கனெக்டர். இந்த எக்ஸ்டர்னல் கனெக்டர் எங்க லொக்கேட் பண்ணிருப்பீங்கன்னா மதர் போர்டுக்கு பின்னாடி. இப்போ இங்க யூஎஸ்பி, PS/2, LAN, ஆடியோ இல்ல VGA, இது எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய நம்பர் 1. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்பர் 1. இது எல்லாமே எதுக்குன்னா எக்ஸ்டர்னல் டிவைசஸ், கீபோர்டை கனெக்ட் பண்ணலாம், மவுஸை கனெக்ட் பண்ணலாம், மானிட்டரை கனெக்ட் பண்ணலாம், ஸ்பீக்கர், நெட்வொர்க் கேபிள், யூஎஸ்பி டிவைசஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணலாம். இதை பற்றி டீட்டெயிலா ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க 2, இது PCI ஸ்லாட். இந்த PCI ஸ்லாட்னா என்ன? இது ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட். எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்னா என்னன்னா பழைய கம்ப்யூட்டர்ல ஒரு லிமிட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நான் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், எனக்கு சவுண்ட் கார்டு வேணும், இல்ல டிவி டூனர் கார்டு வேணும், இல்ல நெட்வொர்க் கார்டு வேணும், ஏதாவது ஒண்ணு தேவைன்னா அப்போ நான் இங்க PCI ஸ்லாட் யூஸ் பண்ணுவேன். அந்த டைம்ல எனக்கு பெரிய தேவைகள் கிடையாது, அதனால கம்ப்யூட்டர் வித் எக்ஸ்டென்ஷன் வில் பி given. அப்ப இங்க டிவி டூனர் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்ல நான் நெட்வொர்க் கார்டும் யூஸ் பண்ணலாம். பழைய நெட்வொர்க் கார்டு எப்படி இருக்குன்னா தனியா நெட்வொர்க் கேபிள் கார்டு இருக்கும், அந்த நெட்வொர்க் கார்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் கார்டு எப்படி இருக்கும்னது ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருக்கோம், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இங்க 3. இந்த 3 இது என்னன்னா இது PCI Express X1 ஸ்லாட். இது என்னன்னா வைஃபை கார்டை கனெக்ட் பண்ணலாம், இல்ல யூஎஸ்பியோட எக்ஸ்டென்ஷன் கார்ட்ஸை கனெக்ட் பண்ணலாம், இல்ல சவுண்ட் கார்டை கனெக்ட் பண்ணலாம், இங்கே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை கனெக்ட் பண்ணலாம். இப்போ இங்க எல்லாமே இதுதான் உங்களுக்கான ஸ்லாட். நெக்ஸ்ட் you can go for the next 4. 4 என்னன்னா இது இதுவும் ஒரு எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட் தான். இப்போ இதுல கிராபிக்கல் கார்டு, அப்போ கேம் விளையாடுறதுக்காக
கிராஃபிக்கல் கார்டு எப்ப தேவைப்பட்டதுன்னா அப்ப சாதா இதுல கேம் சப்போர்ட் பண்ணாது. அந்த மாதிரிப்பட்ட கேம் விளையாடுறதுக்காக கேம் சப்போர்ட் பண்றதுக்காக we want some extra cards that will be called as your extension cards. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்ட்ஸ் இருந்தது எல்லாமே. இதுதான் வந்து கிராஃபிக்கல் கார்ட்ஸ். அப்ப கிராஃபிக்கல் கார்டு போட்டாதான் உனக்கு கேம் விளையாட முடியும். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நம்பர் 5. நம்பர் 5 வந்து எதுக்குன்னா இட் இஸ் an chipset. இது எதுக்குன்னா உனக்கு வந்து கம்யூனிகேஷன் சிபி ஓடுது, ரேம் ஓடுது, கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூட கண்ட்ரோல் யூனிட் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 6. இது வந்து 6. இங்கதான் சிபியோட சாக்கெட். இங்க தான் ப்ராசஸரை இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த பிளேஸ்ல தான் ப்ராசஸர் will be fixed. இங்க எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி எல்லாமே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி இந்த ப்ராசஸரை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த இடம் தான். இதுதான் வந்து மதர் போர்டோட ப்ராசஸர் கனெக்டிங். நெக்ஸ்ட் 7. இங்க இருக்கும் பாருங்க 7. இந்த 7 இதுதான் வந்து ஒரு பவர் சப்ளை. எதுக்குன்னா ப்ராசஸர் ஆப்ரேஷனுக்கு தேவையான பவர் சப்ளை கொடுக்கக்கூடியது. 12 volt பவர் சப்ளை தேவை ப்ராசஸருக்கு. ஈவன் தோ எஸ்எம்பிஎஸ் 230 volt இன்புட்டா கிடைச்சாலும் அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து 12 volt சப்ளை தான் ப்ராசஸருக்கு கொடுக்கும். அந்த ப்ராசஸருக்கு கொடுக்கக்கூடிய 12 volt சப்ளைய பிக்ஸ் பண்ண போறதுதான் இந்த பவர் வோல்ட் சப்ளை. இங்க இதுக்கு வந்து ஸ்டேபிள் வோல்டேஜ் கொடுக்கும். இதான் வந்து 12 volt சப்ளை. 8. இப்ப 8 அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஐடிஇ கனெக்டர். இந்த ஐடிஇ கனெக்டர்னு சொல்லும்போது என்ன ஐடிஇ என்ன டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல அப்புறமா பார்க்கலாம். இது வந்து இங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு 8. இது ஒரு 40 pin கனெக்டர். பழைய ஹார்ட் டிஸ்க் சிடி எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் தான் இந்த 8. நெக்ஸ்ட் 9. இந்த 9 வந்து ஃபிளாப்பி டிஸ்க் கண்ட்ரோல். இப்ப ஃபிளாப்பி எல்லாம் கிடையாது. முன்னாடி ஃபிளாப்பி இருந்தது. 1.44 மெகாபிட்ஸ் per second தான் இதுல கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த ஃபிளாப்பியை கனெக்ட் பண்ணக்கூடியதான் ஃபிளாப்பி டிஸ்க் கண்ட்ரோலர் தான். இது வந்து 34 பின் இருக்கும். இதை வந்து ஃபிளாப்பி டிஸ்க்ல கனெக்ட் பண்ண முடிஞ்சது. 34 பின் கனெக்டர். நெக்ஸ்ட் 10. இது வந்து ஒரு பேரலல் போர்ட் கனெக்டர். இந்த பேரலல் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பேரலல் போர்ட்னு சீரியல் போர்ட்னு சொல்லி அடுத்து பார்க்கலாம். பேரலல் போர்ட் கனெக்ட் பண்ணக்கூடியதுன்னா இது வந்து பழைய மாடல் பிரிண்டர்லாம் இருக்கும்போது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் இல்ல பெரிய ஹெட் இருக்கும் கனெக்ட் பண்றது. அந்த மாதிரிப்பட்ட இதை மதர் போர்டோட கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் இந்த பேரலல் போர்ட். அதுக்கான பேரலல் போர்ட்டுக்கான கனெக்டர். நெக்ஸ்ட் 11. இதுதான் சிமோஸ் பேட்டரி. இந்த பேட்டரி எதுக்குன்னா ஒரு சிஸ்டமோட கிளாக்கு இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் இந்த பேட்டரி. இதுதான் வந்து பயாஸ் செட்டிங்ஸோட பேட்டரி. பயாஸ்னா என்ன? பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் இந்த பயாஸ். அப்ப பயாஸ் மெயின் திங் என்ன? இங்க பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் ஆப்ரேஷன் இருக்கும். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் சொல்லும்போது என்ன? பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் சொல்லும்போது நமக்கு எங்கெல்லாம் வந்து எனக்கு சிஸ்டம் ஆன் பண்றோமோ அப்ப வந்து எனக்கு சிஸ்டத்துல இருக்க எல்லா காம்போனன்ட்டையும் செக் பண்ணும். ஹார்ட் டிஸ்க் கனெக்டா இருக்கா இல்ல கீபோர்ட் கனெக்டா இருக்கு எல்லாத்தையுமே செக் பண்றதுதான் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். எல்லாமே கனெக்டா இருந்தா ஓகே கனெக்டா இருக்கு பூட் ஆகும். கனெக்ட் ஆகலன்னா இந்த காம்போனன்ட் இல்லைன்னு இன்புட்டை சொல்லணும். கீபோர்ட் நாட் பிரசன்ட், மவுஸ் நாட் பிரசன்ட், இந்த மாதிரி சொல்லக்கூடியதான் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். நெக்ஸ்ட் இங்க 12. இது வந்து ஹீட் சிங்க். ஹீட் சிங்க்னா என்ன? சிபியை போட்டு வச்சிருப்பீங்க, ஹீட் ரொம்ப சூடாகும் போது ஹீட்டை கூல் பண்ண வைக்கிறது தான் ஹீட் சிங்க். இது வந்து என்ன யூஎஸ்பி பிசி எல்லாம் மொத்த மதர் போர்டோட ஹீட்டை குறைக்கிறக்கூடியதான் ஹீட் சிங்க். இப்போ இதெல்லாம் வந்து 12 வரையும் பார்த்துட்டோம். அடுத்து 13 வந்து SATA கனெக்டர்ஸ். நமக்கு ஹார்ட் டிஸ்க் 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஐடி, ஒன்னு இன்னொன்னு SATA.
இப்போ ஐடி இருக்கு, SATA இருக்கு. SATAனா என்னன்னா உங்களுக்கு வந்து 7 பின் கேபிள். இங்க ஐடி நம்ம பார்க்கும்போது 40 பின் இருக்குன்னு பார்த்தோம். இந்த 40 பின் இருக்க மாதிரி இங்க 7 பின்னை கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடியதான் வந்து SATA கனெக்டர்ஸ். ஸோ இப்போ வந்து இப்போ SATA கனெக்டர்ஸ் போட்டு பண்ணும்போது நமக்கு வந்து ஒரே டிவைஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். SATA வந்து புதுசா இருக்கக்கூடிய 40 பின் மாதிரி இல்லாமல் only 7 pins will be there for connecting. ஹார்ட் டிஸ்க கனெக்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 14ல இது ஒரு ஃப்ரண்ட் பேனல். இது கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நம்ம வந்து பவர் பட்டன் பிரஸ் பண்றோம். அங்க முன்னாடியே USB இருக்கு. கம்ப்யூட்டர் முன்னாடி நிறைய கனெக்டிவிட்டிஸ் இருக்கு. USB இருக்கும். சில ஒரு கம்ப்யூட்டர் ஒரு மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பேனல் என்னென்ன வருதோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் உனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஃப்ரண்ட் பேனல். நெக்ஸ்ட் DDR2 15 DDR2. இப்போ DDR சொல்லும்போது ரேமோட ஒரு டைப் DDR1 2 SD ரேம் நிறைய டைப் ரேம்ஸ் இருந்துச்சு. DDR ரேம் இருந்துச்சு, SD ரேம் இருந்தது. இதெல்லாம் நிறைய டைப் ஆஃப் ரேம்ஸ். ஒரு ரேமுக்கு என்ன வித்தியாசம்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆக கிளாக் சைக்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இத வந்து அந்த மாதிரி ரேமை கனெக்ட் பண்ணக்கூடிய மெமரி ஸ்லாட்ஸ். 16 இதுதான் நமக்கான பவர் சப்ளை. மெயின் பவரோட கனெக்ட் பண்ணக்கூடிய சப்ளை தான் இந்த 16 தான். மெயின் பவர் மதர் போர்டுக்கான மெயின் பவரோட மதர் போர்டை கனெக்ட் பண்ணக்கூடிய சப்ளை தான் இந்த 16. இப்ப நெக்ஸ்ட் we go for processor. இப்ப ப்ராசஸர் அப்படின்னு சொல்லும்போது இங்க ப்ராசஸர் அப்படின்னா நமக்கே தெரியும். ப்ராசஸ் சொல்லக்கூடியது சிபியோட ஹார்ட். இங்க சென்டர் இந்த டயக்ராம் பாருங்க. இதான் ப்ராசஸ் எப்படிதான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர்ல பாருங்க ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று இருக்கு. இந்த சென்டர்ல இருக்க ரெக்டாங்கிள் எப்படின்னா ஒரு லார்ஜ் ஸ்கொயர் இன்டகிரேட்டர் சர்க்யூட்ஸ் தான் அது. இந்த லார்ஜ் ஸ்கொயர் இன்டகிரேட்டர் சர்க்யூட் என்ன பண்ணுதுன்னா இது மதர் போர்டுக்கு நடுவுல இருக்கும். இந்த இதுல வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கோ அல்லது நமக்கு ப்ரோக்ராமுக்கான தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணதுக்கு தேவையான உனக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். அதான் அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். இந்த ALUன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண போதுதான் ப்ராசஸோட மெயின் திங். இங்க அலைன்மெண்ட் கீஸ் இருக்கும். நிறைய அலைன்மெண்ட் கீஸ். இந்த ரெண்டு அலைன்மெண்ட் கீஸ். இந்த அலைன்மெண்ட் கீஸோட வேலை என்னன்னா இது வந்து ப்ராசஸை கரெக்டா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா, கரெக்டா ஓரியன்டேஷன் போட்டிருக்கோமா, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது அந்த அலைன்மெண்ட் கீஸ். இந்த ரெண்டுமே கரெக்டா லாக் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து ப்ராசஸ் ஒழுங்கா கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே ஒழுங்கா கனெக்ட் ஆகலைன்னா ப்ராசஸ் ஒழுங்கா கனெக்ட் ஆகல அப்படி அதுக்கு மீனிங். அப்போ ப்ராசஸ் ஒழுங்கா கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இந்த இது வந்து நமக்கு வந்து டேமேஜ், ப்ராசஸுக்கு டேமேஜ் ஆகும். அப்ப இந்த சாக்கெட்டை கரெக்டா அந்த கீழே வச்சு லாக் பண்ணாதான் உனக்கு வந்து கரெக்டா ப்ராசஸர் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராசஸர் பற்றி சொல்றோம். இங்க கெப்பாசிட்டர் இருக்கும், மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஐசிஸ் இருக்கும், நிறைய இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய எல்லாம் இந்த நிறைய இருக்கு, சுத்தி இருக்கலாம் கெப்பாசிட்டர்ஸ். இந்த ப்ராசஸரோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இங்க மெட்டல் ஃப்ரேம் ஒன்று சுத்தி இருக்க பாருங்க. இந்த மெட்டல் ஃப்ரேம் தான் என்னன்னா ஒரு ப்ராசஸரை சுத்தி இருக்கிறது தான் வந்து ப்ராசஸரை செக்யூர்டா வச்சுக்கிறது. ஏன்னா ஏதாவது பக்கத்துல இருந்து இருக்கக்கூடிய ஏதாவது ரிட்டென்ஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்தாலே காப்பாற்றக்கூடியதுதான் இந்த ரிட்டென்ஷன் எல்லாம் கொடுத்தா மெட்டல் ஃப்ரேம் சுத்தி இருக்கும். மெட்டல் ஃப்ரேம், இந்த மெட்டல் ஃப்ரேமுக்குள்ளாதான் இந்த ஹார்ட் டிஸ்கே வைக்க போறோம்.
நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர்ஸ் வந்து சுத்தி இருக்க ரவுண்டா இருக்குல்ல, இதெல்லாம் தான் இதோட கெப்பாசிட்டர். இப்போ இதுதான் மதர் போர்டுக்கான ப்ராசஸர் மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து சீரியல் போர்ட் அண்ட் பேரலல் போர்ட். இந்த சீரியல் போர்ட் பேரலல் போர்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, உனக்கு வந்து சீரியல் போர்ட் பேரலல் போர்ட். அப்ப பேரலல் போர்ட்னு சொல்லும்போது 25 பின் ஃபீமேல். இப்போ இந்த 25 பின் ஃபீமேல் இங்க இருக்கு, இங்க 25 பின் ஃபீமேல் வச்சு கனெக்ட் பண்ணக்கூடியது, நம்ம மெயினா இதை கனெக்ட் பண்ணக்கூடியது வந்து பிரிண்டர்ஸ், பழைய மாடல் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், இல்ல பிளாட் பெட் ஸ்கேனர், இல்ல எக்ஸ்டர்னல் சிப் டிரைவ்ஸ், இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணும் இந்த பேரலல் போர்ட்ல. சீரியல் போர்ட் வந்து ஒரு 9 பின் மேல். இப்போ எப்பவுமே வந்து பேரலல் போர்ட்ல நிறைய பின் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் பிட்ஸ் டிரான்ஸ்பர் அதிகமா இருக்கும். அப்போ இங்க வந்து சீரியல் போர்ட்ல பேரலல் ஃபாஸ்டா இருக்கும். பட் என்னன்னா டிராபேக் என்னன்னா, பேரலல் போர்ட் வச்சு லாங்கஸ்ட் கம்யூனிகேஷன் கொடுக்க முடியாது. சீரியல் போர்ட் வச்சு லாங்கஸ்ட் கம்யூனிகேஷன் கொடுக்க முடியும். ஏன்னா பேரலல் போர்ட் கேபிள் லெங்தே 3 to 5 மீட்டர் தான் இருக்கும். ஆனா சீரியல் போர்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து 15 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இப்ப ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேட்டர்ஸ் அப்படி பார்க்கும்போது பேரலல் போர்ட்டுக்கு வந்து IEEE 1284 அப்படி ஒரு மாடல் இருக்கு. நம்ம சீரியல் போர்ட் வந்து ரொம்ப ஃபெமிலியர்லி நோன் RS-232. இதுதான் நமக்கு சீரியலுக்கான காமனா இருக்கக்கூடிய மெக்கானிசம். இப்ப சீரியல் போர்ட் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, பழைய கம்ப்யூட்டர் மவுஸ், பழைய எக்ஸ்டர்னல் மோடம், பார்கோட் ஸ்கேனர், அதுக்கப்புறம் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி பல இதுக்கு வந்து சீரியல் போர்ட் யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க வந்து இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்றது இல்லைன்னா, இதெல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இப்ப நமக்கு வந்து யூஎஸ்பி வந்துட்டு எல்லாமே பிளக் அண்ட் பிளே. யூஎஸ்பி வந்ததுனால பிளக் அண்ட் பிளே வந்துச்சு. இப்ப வைஃபை பேஸ் பண்ணி வந்துச்சு. பிரிண்டர் முன்னாடி யூஎஸ்பி இருந்தாதான் ஒர்க் ஆச்சு. இப்ப பிரிண்டருக்கு யூஎஸ்பி பேஸ்ட் இருந்தாலே போதும். நிலைமை மாறி இப்ப நெட்வொர்க் பிரிண்டரே வந்துச்சு, ப்ளூடூத் பிரிண்டர்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கிறதுனால இந்த பேரலல் அண்ட் சீரியல் போர்ட் ஓல்டஸ்ட் மெக்கானிசம் நம்ம இப்ப யூஸ் பண்றது கிடையாது. இது டெஸ்க்டாப்ல தான் இருக்குமே தவிர லேப்டாப்ல கிடையாது. நெக்ஸ்ட் இதெல்லாம் சீரியல் போர்ட் பேரலல் போர்ட்டுக்கான பாருங்க. இதான் சீரியல் போர்ட் பேரலல் போர்ட்டுக்கான சீரியல் போர்ட் டயலாக் மூலமா கனெக்ட் பண்ணலாம். இந்த பிரிண்டர் போர்ட் பிரிண்டர் போர்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்க ஒரு பிரிண்டர் இருக்கு. இந்த பிரிண்டர் will be used here. பிரிண்டர் வச்சு கனெக்ட் பண்ணும்போது நம்ம dot matrix printer is the oldest model of the printer. We go for that. இந்த dot matrix printer வச்சு நம்ம பண்ணும்போது இந்த பிரிண்டர் தான் யூஸ் வச்சுக்க புள்ளி புள்ளியா பிரிண்ட் ஆகும். லேசர் மாதிரி பிரிண்டர் கிடையாது, டாட் 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 தான் பிரிண்ட் ஆகும். டைம் டேக்கன் இஸ் மோர். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆபீசஸ பார்க்கலாம், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் தான் இது பொதுவுமே லைன் டாட் டாட்டா பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் we went for new mechanisms such as inkjet printers, ink spraying. Next we for laser printers. இப்ப இவ்வளவு பிரிண்டர் மெக்கானிசம் வந்ததுக்கு அப்புறம் இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா இப்ப எல்லாருமே லேப்டாப்ஸ் யூஸ் பண்றாங்க, லேப்டாப் சைஸ் இஸ் so much reduced. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி போர்ட்ல வைக்கிறதுக்கான லேப்டாப்ல ஸ்பேஸ் கிடையாது. இது கேம் ஜாய்ஸ்டிக்ஸ், கேம் விளையாடக்கூடிய ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலர். இது வந்து யூஎஸ்பி போர்ட், ஈதர்நெட் போர்ட், நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணக்கூடிய லேண்ட் கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட். இப்ப எல்லாரும் வைஃபை யூஸ் பண்றாங்க, முன்னாடி வைஃபை யூஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்க ஈதர்நெட் போர்ட் ஒன்று யூஸ் பண்ணாங்க, அதான் RJ45 கனெக்டர் வச்சு யூஸ் பண்ணாங்க. இதுதான் வந்து ஈதர்நெட் போர்ட். இது கீபோர்டுக்கான பழைய மாடல் கீபோர்டுக்கான போர்ட், பழைய மாடல் மவுஸ்.
இதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய சிபியோட பின்னாடி எப்படி இருக்கும்ல ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் யூஎஸ்பி போர்ட். இவ்வளவு யூஎஸ்பி பாக்குறீங்க, யூஎஸ்பி ஏபிசி, யூஎஸ்பி மினி, யூஎஸ்பி மைக்ரோ, யூஎஸ்பி 2.0, யூஎஸ்பி 3.0. உண்மை அதெல்லாம் என்ன? சரி, யூஎஸ்பி 2.0 சொல்றாங்க, யூஎஸ்பி 3.0 சொல்றாங்க. சும்மா சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா ஸ்பீடு அதிகமா இருக்கும், நிறைய நம்ம சொல்றோம். நான் என்ன கேட்கிறேன்னா யூஎஸ்பி 2.0 3.0 ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி யூஎஸ்பி 2.0 எப்படி யூஎஸ்பி 3.0 டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? எப்படின்னா எப்பவுமே யூஎஸ்பி 3.0 உள்ளால வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். பாருங்க, எல்லாமே ப்ளூ கலர். எல்லாத்தோட அதாவது எடுத்து பார்த்தா உள்ளால ப்ளூ கலர் தெரியும். அப்ப அது 3.0. இப்ப இது நமக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்னா, இவ்வளவு யூஎஸ்பி ஏ பி சி, யூஎஸ்பி மினி, யூஎஸ்பி மைக்ரோ, இவ்வளவு இது எதுக்கு வரணும்? ஏன் ஒரு யூஎஸ்பி போதாதா? யூஎஸ்பி ஏ பி சி, யூஎஸ்பி 2.0 இது எல்லாம் எதுக்கு? இதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்பி ஏ இது ஒரு எப்பவுமே இது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். யூஎஸ்பி ஏ, இந்த யூஎஸ்பி ஏக்கான மெயினா என்னன்னா இது ஒரு கீபோர்டு, மவுஸ், ஃபிளாஷ் டிரைவ், பிரிண்டரு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் யூஎஸ்பி ஏ. யூஎஸ்பி பி இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இதை வச்சு என்னன்னா நமக்கு வந்து பிரிண்டர், ஸ்கேனரு இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்காக தான் யூஎஸ்பி பி. யூஎஸ்பி அதாவது சி டைப் நிறைய இடத்துல பார்த்துட்டோம். இது வந்து இதான் வந்து நிறைய போன்ல யூஸ் பண்றோம். சி டைப் எல்லா போன்லயும் யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து ரிவர்சிபிள் கனெக்டர், ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, வீடியோ அவுட்புட் கொடுக்கலாம். இது எல்லாமே சின்ன சைஸ் இருக்கக்கூடிய மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர் தான். ஸ்மார்ட் போன் கனெக்ட் பண்ணலாம், லேப்டாப்பு, டேப்லெட்டு, மானிட்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணலாம். இப்போ எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி கன்வெர்ட்டர்ஸ் நிறைய வந்துச்சு. நெக்ஸ்ட் யூஎஸ்பி மினி. இது யூஎஸ்பியோட ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ். இது எதுக்குன்னா டிஜிட்டல் கேமராஸ், ஜிபிஎஸ் டிவைசஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணதுக்காக யூஸ் பண்ண போதும் யூஎஸ்பி மினி. யூஎஸ்பி மைக்ரோ இதெல்லாமே வந்து மொபைல் டிவைஸுக்கான யூஎஸ்பி சி டைப் வர்றதுக்கு முன்னாடி யூஎஸ்பி மைக்ரோன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது ஆண்ட்ராய்ட் போன்ஸ் யூஸ் பண்ணோம், ப்ளூடூத் ஸ்பீக்கர், பவர் பேங்க், டிஜிட்டல் கேமராக்கெல்லாம் யூஸ் பண்ணோம். யூஎஸ்பி சி டைப் வர்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மெக்கானிசம் தான் யூஎஸ்பி மைக்ரோ. இப்ப யூஎஸ்பி 2.0, யூஎஸ்பி 2.0 என்ன இருக்கு? இங்கேயுமே வந்து யூஎஸ்பி 2.0 டைப் ஏ இது மேல் கனெக்டர். யூஎஸ்பி 2.0 டைப் ஏ இங்கேயும் வந்து ஒரு ஃபீமேல் கனெக்டர் இருக்கு, மேல் கனெக்டர், ரெண்டுமே உனக்கு யூஎஸ்பில அவைலபிளா இருக்கு. இப்போ இங்க வந்து யூஎஸ்பி டைப் ஏ இதை வச்சு கனெக்ட் பண்ணும்போது யூஎஸ்பி பிசி, லேப்டாப் எல்லாம் கனெக்ட் பண்ணதான் யூஎஸ்பி 2.0 டைப் ஏ. டைப் பி எதுக்குன்னா ஃபிளாஷ் டிரைவ்ஸ், கீபோர்ட்ஸ் இதெல்லாம் தான் டைப் ஏவோட ஃபீமேல் யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் யூஎஸ்பி 2.0 டைப் பிலையும் வந்து ஒரு ஸ்கொயர் கனெக்டர் இருக்கும். இந்த ஸ்கொயர் கனெக்டர் வச்சு பிரிண்டர், ஸ்கேனர் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது டைப். இந்த டைப் யூஎஸ்பி 2.0 மினி. இந்த மினியை வச்சு கனெக்ட் பண்ணும்போது போர்ட்டபிள் டிவைசஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கேமராஸ், MP3 பிளேயர்ஸ், பழைய மாடல் ஸ்மார்ட் போன் எல்லாத்துமே போர்ட்டபிள் டிவைசஸ் எதெல்லாம் இருக்கோ அந்த போர்ட்டபிள் டிவைசஸ் கனெக்ட் பண்றதுதான் யூஎஸ்பி 2.0 மினி. நெக்ஸ்ட் இங்க அடுத்து இருக்கக்கூடிய யூஎஸ்பி 3.0. யூஎஸ்பி 3.0 சொல்லும் போது எப்பவுமே நம்ம ஏற்கனவே சொன்னோம், இங்க ப்ளூ கலர் எங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே அந்த கனெக்டர் பார்த்தாலே ப்ளூ கலர் தெரிஞ்சால் அது யூஎஸ்பி 3.0. இது ஸ்டாண்டர்ட் யூஎஸ்பி கனெக்டர். இது எதுக்குன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ், எஸ்எஸ்டி அண்ட் ஃபிளாஷ் டிரைவ்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்றதுதான் வந்து யூஎஸ்பி 3.0. இங்கேயுமே மேல் கனெக்டர் இருக்கு, ஃபீமேல் கனெக்டரும் இருக்கு. எங்கெல்லாம் வந்து ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் தேவையோ அந்த மாதிரிப்பட்ட இடத்துல எல்லாம் we go for female connectors
and hard disk SSD எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது you go for male connectors. அதுக்கப்புறம் USB 3.0 இந்த டைப் பி இதெல்லாமே வந்து இது மெயினா வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸ். அதான் இப்போ ஹார்ட் டிஸ்க்ல வந்து போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாம் கனெக்ட் பண்றது தான் USB 3.0 டைப் பி. மைக்ரோ இதே வந்து போர்ட்டபிள் தான், எல்லாமே போர்ட்டபிள் டிவைசஸ் கனெக்ட் பண்றது தான் இந்த USB 3.0 டைப் பி அண்ட் மைக்ரோ பி. இப்ப பார்க்கும்போது USB 2.0 3.0 மெயினா என்ன வித்தியாசம்? மேக்ஸிமம் ஸ்பீட் பாத்தீங்கன்னா USB 2.0ல 480 Mbps வரைக்கும் தான் 2.0 பண்ண முடியும். USB 3.0ல 5 Gbps வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியும். டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் வந்து ஹை. எப்பவுமே இன்னும் நம்ம பார்வையில பார்த்துக்க கூடியதுன்னா எப்பவுமே USB 2.0 பார்த்தாலே பிளாக் கலர் ஒயிட் தான் உள்ளால இருக்கும். அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இது 2.0 ஸ்பீடு கம்மியா இருக்கும். பார்க்கும்போது ப்ளூ கலர் இருக்குன்னா இது வந்து 3.0 ஸ்பீடு அதிகமா இருக்கும். இது USB 3.0 2.0 ஒர்க் ஆகும். 3.0 இது டிவைஸ் இருக்கு, ஃபீமேல் 3.0 ஃபீமேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப மேல் 2.0 கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இப்ப நெக்ஸ்ட், இப்போ எல்லாமே நம்ம வந்து ஆடியோ போர்ட், இது எல்லாமே வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஆடியோ போர்ட் அவ்வளவு நமக்கு லேப்டாப்ல இல்லை, ஏன்னா எல்லாம் ப்ளூடூத் கனெக்டர்ஸ் இருக்கு, ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, எல்லாமே ப்ளூடூத் பேஸ் பண்ணி வந்ததுனால இப்ப எல்லாருமே ப்ளூடூத் ஹெட்செட் தான் யூஸ் பண்றாங்க. முன்னாடி இந்த டெஸ்க்டாப்ல இப்படிதான் கலர் கோடிங் மெக்கானிசம் இருந்தது, கிரீன், பிங்க் அண்ட் ப்ளூ. ஒரு கலருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருந்து, கிரீன் தான் எல்லா ஸ்பீக்கருக்கும் கனெக்ட் பண்ணலாம், ஹெட்போன் கனெக்ட் பண்ணலாம் கிரீன். பிங்க் எதுக்குன்னா அப்ப மைக்ரோஃபோன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றோம், அப்ப அந்த மைக்ரோஃபோன்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு ஹெட்போனு, இயர்போனு இப்ப எல்லாமே கனெக்ட் பண்றதுதான் வந்து பிங்க் யூஸ் பண்ணும். ப்ளூ ஒன்னு இருந்து, ப்ளூ எதுக்குன்னா ஹோம் தியேட்டர் கனெக்ட் பண்றதுக்கோ இல்ல ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்றதுக்கோ யூஸ் பண்ணும். இதுதான் அந்த ப்ளூ இந்த ஆடியோ போர்ட்டோட டிஃபரன்ஸ். வீடியோ போர்ட்ஸ் இப்ப USB-C டைப், டிஸ்பிளே போர்ட், இதெல்லாம் நிறைய இருக்கு. இப்ப USB-C டைப் நமக்கு ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து என்னன்னா C டைப் இப்ப எல்லாரும் யூஸ் பண்றாங்க, ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்றாங்க, லேப்டாப் இருக்கு, இல்ல மானிட்டர்ஸ் இருக்கு, சார்ஜர் மேக்ஸிமம் சார்ஜர் C டைப்ல தான் வருது, இந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்து இருக்கும் டிஸ்பிளே போர்ட். டிஸ்பிளே போர்ட் எதுக்குன்னா ப்ரொஜெக்டரை கனெக்ட் பண்றதுக்கோ இல்ல கேமிங் டிஸ்பிளே கனெக்ட் பண்றதுக்கோ மல்டிபிள் மானிட்டர்ஸை கனெக்ட் பண்றதுக்கு எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடியதான் டிஸ்பிளே போர்ட். இந்த டிஸ்பிளே போர்ட் வந்து பல மாடல் இருந்தது. VGA இருந்தது, VGA கனெக்டர்ஸ் வந்து VGA வச்சு கனெக்ட் பண்ணலாம், இல்ல இந்த HDMI வந்து கன்வெர்டர்ஸ் பண்ண கனெக்ட் பண்ணலாம், நிறைய டிஸ்பிளே போர்ட்டோட ஆப்ஷன்ஸ் நிறைய மாதிரி இருந்தது. இப்ப இன்னைக்கு எல்லாருமே வந்து மாறிட்டாங்க. HDMI கனெக்டர்ஸ் மூலமா டைரக்டா HDMI நோ கன்வெர்டர்ஸ் நீடட், டைரக்டா HDMI வச்சு கனெக்ட் பண்ணி டைரக்டா டிஸ்பிளே பண்ணலாம், அந்த மாதிரி வந்துட்டாங்க. HDMI சொல்லும்போது ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இந்த கனெக்ட் பண்ணும்போது ப்ரொஜெக்டரை கனெக்ட் பண்ணலாம், ப்ளூரே பிளேயர்ஸை கனெக்ட் பண்ணலாம், ஹோம் தியேட்டர் சிஸ்டம் கனெக்ட் பண்ணலாம். அப்போ டிஸ்பிளே போர்ட் ப்ரீவியஸா இருந்தது HDMIக்கு முன்னாடி பழைய மாடல் இருந்தாதான் இந்த டிஸ்பிளே போர்ட்ஸ் யூஸ் பண்ணும். இப்ப இருக்க எல்லாமே HDMI தான் மேக்ஸிமம் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு லேப்டாப்ஸ் நிறைய லேப்டாப்ஸ் HDMI போர்ட் வர்றதில்ல. அப்ப அதுக்கு வந்து ஒரு கன்வெர்டர்ஸ் இருக்கு, டைப் சில இருந்து HDMI கனெக்ட் பண்ண கன்வெர்டர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி கன்வெர்டர்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், இது IDE SATA. IDE SATA அப்படின்னு சொல்லும்போது என்ன? IDE SATAன்னு சொல்லும்போது, IDEன்னு சொல்லும்போது ஒரு இன்டகிரேட்டட் டிவைஸ் எலக்ட்ரானிக்ஸ், SATAன்னு சொல்லக்கூடியது ஒரு கேபிள். இப்ப இந்த இவ்வளவு கேபிள் யூஸ் பண்ணும்போது ஐடிக்கு 40 பின் கேபிள் இருக்கும், SATAல 7 பின் தான் இருக்கும். இந்த ஐடின்னு சொல்ல பழைய மாடல் மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்க்ல யூஸ் பண்ணது. இப்ப SATA இருக்கக்கூடிய SSD ஹார்ட் டிஸ்க், புதுசா வந்து SSD ஹார்ட் டிஸ்க் மூலமா கனெக்ட் பண்றது. Detailed description of the SATA and HDD we can see later. இப்ப ஐடியோட ஒரு ஃபிளாட் ரிபன் கேபிள்
இங்க வந்து ஒரே கேபிள் 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம். ஒரு டிவைஸ் இங்க கனெக்ட் பண்ணலாம், இன்னொரு டிவைஸ் இங்க கனெக்ட் பண்ணலாம். அது எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரு சிடி ரோம். ஒன்னு மாஸ்டர், இன்னொன்னு ஸ்லேவ். இப்படி 2 டிவைசஸ் ஒரே இதில் கனெக்ட் பண்ணலாம். அனதர் எண்ட் மதர் போர்ட்ல கனெக்ட் பண்ணலாம். ஆனா செட்டல் அப்படி கிடையாது. ஒரே ஒரு இதுதான். இங்க வந்து 7 பின் கேபிள், இங்க மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட்ல கிடையாது. we are going to connect a end to the motherboard, other end to the setup. இப்படிதான் இருக்கு. இதுதான் வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். இங்க வந்து சிடி ரோம்ஸ், டிவிடி அண்ட் ப்ளூரே. இப்ப சிடி ரோம் இருக்கு, டிவிடி இருக்கு, ப்ளூரே இருக்கு. இப்ப இதுக்கான வித்தியாசங்கள் என்ன? சிடி ரோம் இருக்கு, ப்ளூரே இருக்கு. இதெல்லாம் வித்தியாசங்கள் என்னன்னா, நமக்கு இதுல 700 MB வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நமக்கு அடுத்த ஒரு இதுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வேரி ஆகும். இப்ப ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வேரி ஆகும் போது நமக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரைட்டிங் ஸ்பீட் அண்ட் ரீடிங் ஸ்பீட் மாறும். இங்க ப்ளூரேல 25 GB வரைக்கும் ரைட் பண்ணலாம். இங்க டிவிடில we can go for mini storage capacities. இப்போ இங்க வந்து ரொட்டேட்டிங் ஸ்பீட் பேஸ் பண்ணி டேட்டா ஆக்சஸிங் ஸ்பீட் மாறும். இங்க நமக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்னு ஒரு டேர்ம் கொடுத்திருப்பாங்க. அந்த எக்ஸ்னு ஒரு டேர்ம் தான் நமக்கு சிடிக்கான ரொட்டேட்டிங் ஸ்பீடை சொல்லக்கூடியது. அந்த எக்ஸ் என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் எவ்வளவுன்னு இண்டிகேட் பண்ணும். அப்போ 1x சொல்லும் போது சிடியை பொறுத்தவரையும் 1x 150 kilobits per second டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட். த மேக்சிமம் வந்து 52x வரைக்கும் இருக்கு சிடியை பொறுத்த வரைக்கும். அப்போ 52x ரைட்டபிள் அந்த மேக்சிமம் ஒரு சிடியால ஒரு 7.8 megabits per second அது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சிடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 டைப் ஆஃப் சிடி இருக்கு. ஒன்னு சிடி ரோம், அதுல வந்து ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்க்க முடியும். சிடிஆர்னா ரெக்கார்ட் பண்ணலாம். யூ கேன் ரெக்கார்ட் தட். எரேஸ் பண்ண முடியாது, ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ண அவ்வளவுதான். இதுவும் 52x வரைக்கும் பண்ணலாம். சிடிஆர்டபிள்யூனா ரெக்கார்ட் பண்ணலாம், எரேஸ் பண்ணியும் ரெக்கார்ட் பண்ணலாம். அதான் சிடிஆர்டபிள்யூ. 3 டைப் ஆஃப் சிடி ரோம் இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடி. டிவிடியை பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு, ரொட்டேட்டிங் ஸ்பீட், டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட். இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் 16x வரைக்கும் டிவிடி இருக்கு. இந்த டிவிடியில ஒரு எக்ஸ்னு சொல்லும் போது 1.35 megabits per second. நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்தோம் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் எப்படி இருக்கும், மெகாபிட்ஸ்னா என்ன, கிலோபிட்ஸ்னா என்ன ஏற்கனவே பார்த்தோம். நெக்ஸ்ட் இங்கேயும் வந்து டிவிடி ரோம்னு இருக்கு. இதுக்கு 16x மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, ரீட் ஒன்லி மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் இங்கேயும் வந்து டிவிடி ஆர் அப்படின்னா ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு 16x. டிவிடி ஆர்டபிள் இங்கே ரீரைட்டபிள் இருக்கு. அப்படியா ரீரைட்டபிள் அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து நமக்கு ரீரைட்டபிள்னா எழுதி எரைஸ் பண்ணி திருப்பி எப்படி எழுதலாம். இதுதான் ரீரைட்டபிள். நெக்ஸ்ட் டிவிடி ரோம்ல டுவல் லேயர்னு ஒன்று இருக்கு. அப்ப 2 சைடுமே எழுதலாம் டுவல் லேயர். அப்ப டுவல் லேயருக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 8x. டிவிடி நார்மல் டிவிடி ரீடருக்கான மேக்ஸிமம் ஸ்பீட் 16x. நெக்ஸ்ட் ப்ளூரே. ப்ளூரேல வந்து ஸ்பீட் அதிகமா இருக்கும். அப்போ ஒரு செகண்டுக்கு வந்து 4.5 megabits per second டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது நமக்கு வந்து இங்க ப்ளூரேல 25 GB வரைக்கும் இருக்கு. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மோர். அப்ப 700 MB ஆரம்பிச்சு நம்ம 25 GB வரைக்கும் சிடியிலே வந்துட்டோம். இங்கே ப்ளூரேல வந்து ரோம் இருக்கு, ரீட் ஒன்லி. இங்க ரெக்கார்டபிள் இருக்கு, இங்க ரீரைட்டபிளும் இருக்கு. அப்ப ரோம்னா இருக்கிற கண்டென்ட் ரீட் பண்ண முடியும், ரெக்கார்டபிள்னா தேவைக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ரீரைட்டபிள்னா ஏற்கனவே இருக்க எரேஸ் பண்ணி திருப்பி போடலாம். இதான் வந்து
ஒரு கம்பேரிசன், இவ்வளவு நம்ம சொன்னதுக்கான கம்பேரிசன். ஒரு ஒரு எக்ஸ் ஸ்பீடுன்னு சொல்லும்போது 150 கிலோபிட்ஸ் பர் செகண்ட். இங்க ஒரு எக்ஸ்ன்னு சொல்லும்போது 1.35 மெகாபிட்ஸ் பர் செகண்ட். எக்ஸ்ன்னு சொல்லும்போது ரொட்டேஷன் ஸ்பீட், டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட்டை சொல்லுது. அப்போ 52 எக்ஸ் வரைக்கும் இருக்கு. அப்ப மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் ரேட் ஒரு சிடியால ஒரு செகண்டுக்கு 7.8 மெகாபிட்ஸ் பர் செகண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டிவிடின்னு சொல்லும்போது 1.385 மெகாபிட்ஸ் பர் செகண்ட். அப்ப அதோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன? 16x. மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் ரேட் 22.146 மெகாபிட்ஸ் பர் செகண்ட். இத ப்ளூரே அடுத்து இருக்க ப்ளூரேன்னு சொல்லும்போது ஃபாஸ்ட் அதிகமா இருக்கு, ஸ்டோரேஜ் அதிகம், 25 MB ஜிபி வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியுது. அப்போ 4.5 மெகாபிட்ஸ் பர் செகண்ட். இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 16x. அப்ப 72 MB வரைக்கும் ஒரு செகண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுதான் ஹார்ட்வேரோட பேசிக் கான்செப்ட். பிகினருக்கு தேவைப்படுது. நிறைய பேர் இப்ப படிக்கிறாங்க, ஹார்ட்வேர் உள்ள என்ன இருக்குன்னே தெரியல. இந்த வீடியோ அவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். Thank you so much.